ஜூலை 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான வழக்கறிஞர் ஹரிஹரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிக்கிய ரவுடி சம்போ செந்திலை தனிப்படை போலீசார் நெருங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையிலிருந்து தப்பித்த சம்போ செந்தில் வடமாநிலத்திற்கு ஓடியதாக வெளியான தகவலை அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பதுங்கியிருப்பதாக வெளியான தகவலை அடுத்து தனிப்படை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி தேடப்பட்டு வரும் சம்போ செந்தில் தற்பொழுது அவரை தனிப்படை போலீசார் நெருங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் வெற்றி படுகொலை செய்யப்பட்ட இந்த கொலை தொடர்பாக கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஹரிஹரன், அருள் மற்றும் ரவுடி திருமலையை செம்பியம் போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்கும் மனுவும் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த மனு மீதான விசாரணை இன்னும் இந்த மாலை வர இருக்கிறது. இந்த நிலையில் ரவுடி சம்போ செந்திலை தேடி தற்போது தனிப்படை போலீசார் வெளியே சென்றிருப்பதாக, வெளிமாநிலத்துக்கு சென்றிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைகளுக்கு சம்போ செந்தில் மிக முக்கியமாக இந்த இதில் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த கைதான வழக்கறிஞர் ஹரிஹரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிக்கிய இந்த ரவுடி சம்போ செந்திலை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையிலிருந்து தப்பித்த சம்போ செந்தில் வட மாநிலத்துக்கு ஓடியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பதுங்கியிருப்பதாக வெளியான தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அங்கு சென்றிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அங்கு மட்டும் செல்லவில்லை, ஏற்கனவே சம்போ செந்தில் எங்கெல்லாம் சென்றிருக்கிறார் என்பது ஒரு ஓப்பம் செய்து தற்போது அவரை கைது செய்வதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்போது தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து அவரிடம் நடத்தும் விசாரணையின் போதுதான் இந்த கொலைக்கான முழு விவரம் தெரிய வரும் என்று போலீசார் நம்பியிருக்கின்றனர். எனவே சம்போ செந்திலை கைது செய்தால் மட்டுமே அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த வழக்கானது செல்ல வாய்ப்பிருக்கும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.